ஓம் சாந்தி. 7 மார்ச் 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, பாபாவிடம் நீங்கள் எதற்காக வந்துள்ளோம் என்று கூறுகிறீர்கள்? தந்தையிடம் நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? எதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறோம்? பாபா சொல்றார், பாபா எங்களுடைய தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து இப்பொழுது நாங்கள் உங்களது கழுத்து மாலை ஆக வந்துள்ளோம். அதாவது உயிருடன் வாழ்ந்து கொண்டே, அதாவது உயிருடன் இருந்து கொண்டே உங்களுடையதாக ஆக வந்துள்ளோம் என்று தந்தையிடம் குழந்தைகளாக நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்ந்து கொண்டே உங்களுடையதாக வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாபா கிட்ட சொல்றீங்க. ரெண்டாவது கேள்வி, ஃபர்ஸ்டுக்கு பதில் என்ன? எதுக்காக நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோமா? எங்களுடைய தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து இப்பொழுது நாங்கள் உங்களது கழுத்து மாலையாக வந்துள்ளோம். அதாவது வாழ்ந்து கொண்டே உங்களுடையராக வந்துள்ளோம் என்று தந்தையிடம் குழந்தைகளாக நீங்க தான் கூறுகிறீர்கள். இரண்டாவது, எதற்கு காய கல்பத்தரு என்று சொல்லப்படுகிறது? எதற்கு காய கல்பத்தரு என்று சொல்லப்படுகிறது? நம்முடைய ஆத்மா தூய்மையாக புதியதாக இருந்தது, தூய தங்கமாக இருந்தது. அதன் மூலம் ஆத்மாக்களாகிய நமக்கு இந்த சரீரம் கூட தங்கமானதாக கிடைத்தது. இதற்கு தான் காய கல்பத்ரு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, உலகத்தில் தத்து எடுப்பது எதற்காக? தந்தை உங்களை தத்து எடுப்பது எதற்காக? சொர்க்க சொத்து கொடுக்கிறார். உலகத்தில் தத்து எடுப்பது பணம் கொடுப்பதற்காக. இங்கு தந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக தத்து எடுத்திருக்கிறார். தத்து எடுத்துட்டு என்ன பண்றாரு? தகுதி ஆக்குகிறார், கூடவே அழைத்தும் செல்வார். அப்படியே விட்டுட்டு போல. உலகத்தை தத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பணத்தை மட்டும் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க தந்தை என்ன பண்றாரு? சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியும் கொடுக்கிறாரு, அதுக்காகவே நம்மளை தத்து எடுக்கிறாரு. அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு தகுதியாகவும் ஆக்குறாரு, கூடவே என்ன பண்றாரு? அழைத்தும் செல்றார். நாலாவது கேள்வி, எப்படிப்பட்ட சேவை செய்ய வேண்டும்? தந்தைக்கு சமமாக அனைவரையும் புத்துணர்வு பெறுமாறு, ரிஃப்ரெஷ் ஆகுமாறு செய்வதற்கான சேவை செய்ய வேண்டும். சாதக பறவை போலாகி ஞான நடனம் செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி, அனைவரையும் விட பெரிய செல்வந்தர் யார்? பாபா சொல்றார், யாரிடம் தூய்மையினுடைய தலை சிறந்த பொக்கிஷம் இருக்கிறதோ, யாரிடம் தூய்மையினுடைய தலை சிறந்த பொக்கிஷம் இருக்கிறதோ அவர்களே அனைவரையும் விடவும் தலை சிறந்த செல்வந்தர்கள் ஆவார்கள். fill in the blanks. குழந்தைகளாகி நீங்கள் டேஷ் அவசியம் ஆக வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் ஆத்மா உணர்வுடையவராக அவசியம் ஆக வேண்டும். இரண்டாவது, நீங்கள் நேரடியாக டேஷ் பார்க்கிறீர்கள். நீங்கள் நேரடியாக டேஷ் பார்க்கிறீர்கள். ஞான டான்ஸ், ஞான நடனம் பார்க்கிறீர்கள். அதுவல்ல பார்க்கறது இல்லையா, நேரடியாக. மூன்றாவது, தன்னை டேஷ் என்று உணர்வது உழைப்பினுடைய வேலையாகும். தன்னை டேஷ் என்று உணர்வது
உழைப்பினுடைய வேலையாகும். தன்னை அசரீரி ஆத்மா என்று உணர்வது உழைப்பினுடைய வேலையாகும். உழைக்க வேண்டியது இல்லையா? அசரீரியான ஆத்மான்னு உணர்வது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கும் போதே இந்த பயிற்சி பாபா செய்ய சொல்றார் இல்லையா? அதனால அதுக்கான நீண்ட நாள் பயிற்சி பண்ணாதான் அந்த நிலையை அடைய முடியும். 4வது, பிரம்மா பாபா டேஷ் டேஷ் டேஷாக இருக்கிறார். பிரம்மா பாபா ஆதாம் ஆதி தேவன் மகாவீரராக இருக்கிறார். மேலும் தாயாகவும் இருக்கிறார். பிரம்மா பாபா ஆதம் ஆதி தேவன் மகாவீர் தாயாக இருக்கிறார். 5வது, எப்பொழுது டேஷ் செய்து தன்னை டேஷ் மற்றும் டேஷ் ஸ்டேஜ் மிகவும் உயர்ந்த நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஞான மனனம் செய்து தன்னை ஹையஸ்ட் மற்றும் ஹோலியஸ்ட் நிலை அல்லது ஸ்டேஜ் மிகவும் உயர்ந்த நிலையை அமைத்து கொள்ளுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.